ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டைகோஸ் பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கடல மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 கப் கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். முதல்ல கோஸை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். அடுத்து சோம்பை சேர்த்துடலாம். கடல மாவை சேர்த்துடலாம். அரிசி மாவை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ பகோடாவை போட்டுடலாம். ரெண்டு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். மீதி உள்ள மாவை எல்லாத்தையும் பகோடாவாக போட்டுடலாம். நம்மளுடைய முறுமுறுப்பான முட்டைகோஸ் பகோடா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.